இது கிரவுட் இல்லடா, இது கோபம். கன்னியாகுமரி மண்ணுல மக்கள் கத்துற சத்தம் கேக்குதா? சேஞ்ச் வேணும்னு நேரடியாக மெசேஜ். விஜய் பேசுறார், நியூ பாலிடிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு. இத பாருங்க ஃபர்ஸ்ட். இப்ப நீங்க ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஆபீஸுக்கு போய் ஒரு வேலை செஞ்சு கொடுக்க போய் கேட்டீங்கன்னா, இவங்கள பாரு அவங்கள பாரு, இப்ப வா அப்புறம் வா, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை அந்த டாக்குமெண்ட் சரியில்லை, அதை எடுத்துக்கிட்டு வா இதை எடுத்துக்கிட்டு வான்னு இழுத்தடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்ட இழுத்தடிக்கிறதுக்கு காரணம் டாக்குமெண்ட்ஸ் இல்ல, டப்பு டப்பு. கன்னியாகுமரியில நடந்த அந்த மீட்டிங்கோட வைப்ஸ ஃபீல் பண்ணீங்களா? அனல் பறக்கிற வெயில்ல கூட அந்த எனர்ஜி அப்பா வேற லெவல்ல இருந்துச்சு. அங்கதான் இந்த டிஜிட்டல் புரட்சிக்கான விதைய விஜய் போட்டிருக்காரு. எல்லாரும் பேசுற இந்த விசில் புரட்சி நிஜமாவே அரசியல்ல ஒரு கேம் சேஞ்சரா இருக்குமா, இல்ல வழக்கம் போல வந்த வேகத்துல போயிருமா? வாங்க இன்னும் கொஞ்சம் டீப்பா அனலைஸ் பண்ணலாம். ஓகே, இப்ப அவரோட முதல் மற்றும் ரொம்பவே முக்கியமான அறிவிப்புக்கு வருவோம். டெக்னாலஜிய வச்சே தமிழ்நாட்டை மாத்த போறேன்னு சொல்றாரு. இது ஒரு டிஜிட்டல் புரட்சியா இல்லனா வெறும் டெக்னாலஜி ஹைப்பா? இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்க. அவரோட டெக் ப்ளூ பிரிண்ட் செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இந்தியாவிலேயே முதல் முறையா ஒரு ஏஐ மினிஸ்ட்ரி, நினைச்சு பார்க்கவே முடியல. மதுரை, கோவை, திருச்சிய ஏஐ சிட்டிஸா மாத்துறது. இது எல்லாத்துக்கும் மேல சூப்பர் ஆப் கவர்மெண்ட். இனிமே லைசன்ஸ், ரேஷன், சர்டிபிகேட்னு எதுக்குமே அலையவே வேண்டாம், எல்லாமே உங்க போன்ல. இதோட ஒரே நோக்கம் நடுவுல எந்த மிடில்மேனும் இல்லாம ஊழலுக்கு முழுசா ஒரு பூட்டு போடுறதுதான். இந்த சூப்பர் ஆப் எப்படி வேலை செய்யும்? ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஒரு சேவை வேணுமா? ஆப்பை திறக்கிறீங்க, ரிக்வெஸ்ட் பண்றீங்க, தட்ஸ் இட். எந்த ஆபீசருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டாம், எந்த மிடில் மேனுக்கும் கமிஷன் கிடையாது. சேவை நேரடியா உங்களுக்கு. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? அடுத்ததா மக்களுக்கு நேரடியா அதிகாரத்தை கொடுக்கற 2 முக்கியமான விஷயங்கள பத்தி பேசியிருக்காரு. ஆனா இது நிஜமாவே வெளிப்படைத்தன்மைய கொண்டு வருமா, இல்ல நம்ம டேட்டாவை வச்சு விளையாடுற ஒரு ரிஸ்கான கேமா? இது இன்னொரு மாசான ஐடியா, சிட்டிசன் பிரிவிலேஜ் கார்டு. அதாவது நீங்க எந்த அரசு திட்டத்துக்கும் இனிமே அப்ளை பண்ணவே தேவையில்ல. உங்களுக்கு தகுதி இருந்தா அதோட பலன்கள் ஆட்டோமேட்டிக்கா உங்க அக்கவுண்ட்டுக்கு வந்துரும். அது மட்டும் இல்ல, அரசாங்கம் செலவு பண்ற ஒவ்வொரு ரூபாயையும் நீங்க லைவா ட்ராக் பண்ணலாம். யோசிச்சு பாருங்க, என்ன ஒரு டிரான்ஸ்பெரன்சி. இதுதான் பவரோட அடுத்த கட்டம். இனிமே மக்களே சட்டங்களை பரிந்துரைக்கலாம். வெறும் 10,000 பேர் சைன் பண்ணா அரசாங்கம் அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும். இதுவே 5 லட்சம் பேர் சைன் பண்ணா அந்த விஷயம் நேரா சட்டமன்றத்துல விவாதத்துக்கு வரும். இது நிஜமான மக்களாட்சியா, இல்ல நம்ம சிஸ்டத்தையே ஓவர்லோட் பண்ணிடுமா? இப்போ வாங்க அந்த பேச்சிலேயே எல்லாரையும் தலைய சுத்த வச்ச ஒரு பாயிண்ட பத்தி பாப்போம். ரெடியா? இந்த நம்பரை ஒரு நிமிஷம் நல்லா பாருங்க. 10.5 லட்சம் கோடி. சும்மா இல்ல, இதுதான் தமிழ்நாட்டோட இப்போதைய கடன். இவ்ளோ பெரிய கடன் சுமையில நாம இருக்கோம். இவ்ளோ பெரிய கடன் இருக்கும்போது விஜய் என்ன சொல்றார் தெரியுமா? வரிய 1 பைசா கூட ஏத்தாமலேயே அரசாங்கத்தோட வருமானத்தை அதிகப்படுத்துவேன்னு சொல்றாரு. இது எப்படி பாசிபிள்? இது ஒரு ஜீனியஸ் மாஸ்டர் பிளானா, இல்ல ஒரு பயங்கரமான ரிஸ்கான சூதாட்டமா? சரி, விஜய் சொல்ற இந்த ஐடியாஸ் எல்லாம் கேட்க ரொம்ப பிரமாதமா இருக்கு. ஆனா ஒரு நிமிஷம், ஒரு சின்ன ரியாலிட்டி செக் பண்ணி பாத்துடலாம் வாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற முரண்பாட்டை பாருங்க. ஒரு பக்கம் ஏஐ சூப்பர் ஆப்னு பிரம்மாண்டமான கனவு, இன்னொரு பக்கம் 70 வருஷமா ஊறி போன துருப்பிடிச்ச ஒரு சிஸ்டம். இந்த சிஸ்டத்தை ஒரே ஒரு ஆப் வச்சு மாத்திட முடியுமா? இது உண்மையிலேயே ஃபியூச்சர் பாலிடிக்ஸா, இல்ல வெறும் எலெக்ஷன் ஸ்டண்டா? ஆனா ஒன்னு மட்டும் பக்கா கிளியர், இது நாம இதுவரைக்கும் பார்த்த ஓல்ட் ஸ்கூல் அரசியல் கிடையாது. இது முற்றிலும் வேற. இது நெக்ஸ்ட் ஜென் பாலிடிக்ஸ். கடைசியா இந்த எல்லா கேள்விகளுக்கும் பதில் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த விசில் புரட்சி நிஜமாவே நடக்குமா? விஜயோட இந்த டிஜிட்டல் திட்டங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? மறக்காம உங்க கருத்தை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் தட்டுங்க, உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க.